ஸ்ரீ குருபியோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2023, தமிழ் மாதம் சுபகிருது வருடம் உத்தராயண புண்ணிய காலம் மாசி மாதம் 2ஆம் தேதி. ராசி பலனுக்கு முன்னாடி நேயர்களின் கேள்விக்கான பதில் நேரத்தில் இன்றைய தினம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். தனக்காக அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அவருடைய விவரங்களின்படி அவருக்கு மேஷ லக்னம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசியாக வருது. உங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் ஐயா அவர்கள் கேட்டிருக்கீங்க. 68 வயதாகக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி காலம் போய்கொண்டிருக்கு அப்படின்னா, சுக்கிர தசையில் சுக்கிர புக்தி இப்போ தற்காலிகமாக நடந்துகிட்ருக்கு. மே 2024 வரை, ஜனவரி 2021லேருந்து இந்த சுக்கிர தசையில் சுக்கிர புக்தி போய்கொண்டிருக்கு. இப்போது கோச்சாரத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ல் சனி அமர்ந்திருந்தார். 4ல் சனி அமரும் பொழுது உடல் உபாதைகள் கொடுத்து அதன் பின் அதுலேருந்து ஒன்று ஒன்றா வெளியில் வர வச்சுருப்பார். அதனால் அதில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருந்திருக்கும். வயதிற்கு ஏற்ற மாதிரி இளம் வயதினராக இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் ரொம்ப இடையூறுகளை கொடுத்து அதுக்கப்புறம் அதை சரி செஞ்சுருப்பார். இப்போ வயதானவர்கள், அந்த வேலை இல்லாதவர்கள், அதாவது நீங்கள் வேலையெல்லாம் ரிட்டையர்ட் லைஃப்பில் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுத்து அதிலேருந்து மீண்டு வருவது அப்படிங்கிற போன்ற அமைப்புகளெல்லாம் கோச்சாரத்தில் சனி அமர்ந்து இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்திருப்பார். உங்களுடைய ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு தற்போது நடந்துட்டு இருக்க அந்த தசாபுக்தியுமே பார்த்தீங்கன்னா 8ல் அமர்ந்த சுக்கிரனின் தசை, 8ல் ராகுவும் இருக்குது. 8ஆம் இடத்து அதிபதி 6ல் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து லக்னத்தையும் பார்வையிடுகிறார். அப்படின்னும் பொழுது எப்போவுமே பொதுவாகவே கொஞ்சம் உங்களுக்கு உடல் உபாதைகள் வந்து போகும். இல்லைனா வேலையில் சில சங்கடங்கள் வந்து போகும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, மாறுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு பொதுவாகவே இருக்கும். இப்போ குறிப்பாக உடல் ரீதியான உபாதைகள் இருக்குது. உங்களுக்கு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சூரியோதயம் நேரத்தில், சூரியன் அஸ்தமனமாகும் நேரங்களில் நீங்கள் நிச்சயம் போட்டு கேட்கணும். ஏன்னா ஆயுளை நீட்டிக்கக்கூடியவர் சூரிய பகவான். உங்களுடைய ஜாதகத்திலையும் பஞ்சமாதிபதியாக இருக்கார் அவரே. இதனால் நீங்கள் தினமும் ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை முடிஞ்சால் உங்களுக்கு சொல்ல வந்தது அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் பாராயணம் பண்ணி சொல்லலாம். அடுத்து வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகமும் இருக்குது. இதையும் தமிழ், எளிய தமிழ்லேயே இருக்கும். அதையும் நீங்கள் சொல்லலாம், இல்லை கேட்கலாம். தினந்தோறும் இது உங்களுடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகள்லேருந்து ஒரு வெளியில் வரத்துக்கு ஒரு உபாதைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்பவுமே குறிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அப்படின்னா ஜனவரி 2027லேருந்து மார்ச் 2031 வரைக்கும் இந்த வருட காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் உபாதைகள் அதிகரிக்கும். கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்தணும். கரெக்டான செக்கப் போகிறது, ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உடம்புல தெரிஞ்சால் கூட உடனே நீங்கள் அது என்னன்னு டாக்டரை பார்க்குறது. ரொம்ப பரவாயில்ல, வீட்டிலே நம்ம சரி பண்ணிக்கலாம், இது ஏற்கனவே எனக்கு வந்தது தான், இந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும், இப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடாத காலம் அப்படின்றது இந்த ஜனவரி 2027லிருந்து மார்ச் 2031 வரை. நான் சொன்ன அந்த 2 ஸ்லோகங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 6:32 மணியளவில், கிழமை செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம், மறுநாள் காலை 2:02 வரை, அதன் பின் கேட்டை நட்சத்திரம் தொடங்குது. திதி கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி காலை 9:04 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ நவமி. யோகம் துருவம் மதியம் 12:26 வரை, அதன் பின் வியாகதம் யோகம். கரணம் கௌளவ கரணம் காலை 9:04 வரை, அதன் பின் தைத்தூலை கரணம் இரவு 8:27 வரை, அதன் பின் கரசை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் மதியம் 12 மணி முதல் 12:47 மணி வரை, அமிர்த காலம்
மாலை 3:52 மணி முதல் 5:27 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 3:19 மணி முதல் 4:46 மணி வரை. யமகண்டம் காலை 9:28 மணி முதல் 10:55 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12:23 மணி முதல் 1:51 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம் மறுநாள் காலை 2:02 வரை. அதன் பின் மீண்டும் மரண யோகம் தொடங்குது. இன்று வடக்கு சூலம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். இன்று பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன். மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், மகரத்தில் புதன். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமையோட நிதானத்தோட இருங்க. தேவையில்லாத கவலைகள் மனதில் அதிகமாக தோன்றிட்டு இருக்கும். நடக்கிறது நடந்து முடிஞ்சது, எதையோ பற்றின சிந்தனையோட்டம் ஓடிட்டே இருக்கும். இல்லை வீட்டில் யாரோ ஒருவரை பற்றி கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. இப்படி இந்த விதமாக மனதில் எண்ண ஓட்டங்களும் கவலைகளும் இன்றைய தினம் உங்கள் மனதில் அதிகமாக தோன்றும். இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய அன்றாட காரியங்களில் கவனத்தை செலுத்துறதுக்கு முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி அதீத கற்பனை, தேவையில்லாத விஷயத்தை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதீத கற்பனைகள்லாம் மனதில் ஏற்பட்டு இது இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற தேவையில்லாத கற்பனைகள்லாமும் மனதில் ஏற்பட்டு அதன் மூலமாக சில சங்கடங்கள் இதெல்லாம் சந்திக்க நேரிடலாம். எதையுமே சிந்தித்து செயல்படுங்க. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணலாம். நமக்கு மீறி இருக்க விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முயற்சிகள் எடுக்க ஆர்வம் இருந்தாலும் இன்றைய தினத்தில் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ண சிதறல்களை, கவன சிதறல்களை இது எல்லாமே நீங்கள் நேர்படுத்தி உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டம தினத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே மாற்றிக்கொள்ள முடியும். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆழ்ந்த சிந்தனை ஓட்டம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மனதில் அதிகம் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியம். இன்று உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, அலைச்சல்களோடு கூடிய ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் திடீர் பிரயாணங்கள், கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள், வேலையிலையும் ஆன்சைட் ப்ராஜெக்ட்னு கிளம்புறது, வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போகிறது, இப்படி கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு இருக்குது. உள்ளூர்லேயே நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாலுமே கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைக்கு போகிற வழியில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இப்படி அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதே சமயம் ஆதாயமும் இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட போகுது. உங்களுடைய வேலைகள் இடையூறு அப்படிங்கிறது முகம் தெரியாத சில மனிதர்களால் ஏற்படும். யார் இவங்க, முன்ன பின்ன நமக்கு தெரியாது, இவங்க சொல்லி இதெல்லாம் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. பிரயாணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணைக்காக சில மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் அமையலாம். அதனால் அவங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இன்றைய தினம் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது. நண்பர்கள், உறவுகள் இவங்க மூலமாக சில செலவுகள் ஏற்படலாம். சந்தோஷமாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவங்களோட வெளியில் போகிறது, அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி சில அமைப்புகளும் ரிஷபராசி அன்பர்கள் சிலருக்கு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்கள் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் அம்பிகையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் கடினமாக உழைக்கணும்,
போட்டிகள் அதிகரிக்கும். சட்டுன்னு ஒரு வேலை முடியாமல் ஏதோ நிறைய நம்ம அதுக்காக மெனக்கெடுறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. எதிலும் ஒரு மாற்றம். பிளான் பண்ணபடி ஒன்று ஆரம்பிப்போம், ஆனால் நம்ம பிளான் பண்ணது ஒன்று முடித்தது ஒன்றுங்கிற மாதிரி இருக்கும். இப்படி சில மாறுதல்கள், சில விஷயங்கள் எண்ணத்திலேயே சில மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க, வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வருமானத்திற்கு என்ன வழியோ அதெல்லாம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தொழில் தொடங்கணும், லோன் அப்ளை பண்ணணும், இல்லை வேறு யார்கிட்டையாவது கடன் உதவிகள் கேட்கணும் பணத்துக்காக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியும். தந்தை வழி உறவுகளை எதிர்த்து கொள்ள வேண்டாம். தேவையில்லாமல் ஒரு பகைமை உணர்வு அவர்களிடத்தில் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழல்கள் அமையலாம். கடன் வாங்குவது கொடுப்பது இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு இன்று தினம் அற்புதமாகவே நடக்கப் போகுது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான சூழல்கள் உங்களுக்கு இன்றைய தினம் அமையும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவுக்கு குறைவில்லாத நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் பிரித்திங்கரா தேவியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி என்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும். கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக போகும். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணங்கள் நிச்சயமாகும். மனதிற்கு விருப்பமான திருமணம் அப்படின்னு சொல்லலாம். பிடித்த வரன் அமைவது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. குழந்தைகள் அற்புதமாக இன்றைய தினத்தில் படிக்க போகிறாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ குழந்தைகிட்டேருந்து அதே மாதிரி அவங்க நடந்து கொள்வது, இதெல்லாம் அதை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க. அவங்களுடைய தேவைகளை இன்றைய தினம் நீங்கள் பூர்த்தி செய்யறதுக்காக அதிகம் செலவுகள்லாம் மேற்கொள்ளுவீங்க. அதே மாதிரி ஒரு மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றம் இன்றைய தினம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். ஒரு வேலையில் மாறணும், இல்லை வீடு மாறி வேறு இடத்துக்கு போகணும், இப்படி எந்த வகையில் ஒரு மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றம் இன்றைய தினம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது. பூர்வீகத்தில் தொழில் எடுத்து நடத்துகிறீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். அதே மாதிரி உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் உண்டு. ஏதாவது ஒரு ஹெல்ப்புன்னு நீங்கள் போய் கேட்டோடனே உடனே உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடச்சிடும். வேலை செய்கிற இடத்துலையும் இதே மாதிரி ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அற்புதமான நாளாக கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் மனதில் தோன்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகம் இன்று உண்டாகும். இன்று காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கிற திறமை இன்றைய தினம் உங்களிடத்தில் அதிகமாகவே இருக்குது. வேலையிலையும் வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடந்தாலுமே அதை எதிர்கொள்ளும் விதம் அப்படிங்கிறது அற்புதமாக இன்றைய தினத்தில் பண்ணுவீங்க. உங்களுடைய அந்த அதிகார தோரணை, நீங்கள் பேசும் விதம், வேலை வாங்கக்கூடிய திறன், இதெல்லாம் இன்றைய தினம் உங்களிடத்தில் சற்று அதிகமாகவே இருக்குது. எங்கே அனுசரித்து போகணுமோ அந்த இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வது, எந்த இடத்துல நம்மளுடைய அதிகாரத்தை காட்டணுமோ காட்டுறது, இது எல்லாமே கரெக்டாக எங்கே பண்ணணும் அப்படின்னு தெரிந்து இன்றைய தினம் நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்க. நிறைய பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா அழகாக நம்ம நம்மளை காட்டிக்கணும் வெளியில் அப்படின்னு அதற்காக அதிகம் செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய யோகம் இன்றைய தினம் உண்டாகும். இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் நிறைய திட்டமிடுதல் செய்து கொண்டே இருப்பீங்க. நாளைக்கு இதை பண்ணணும், அடுத்த நாள் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனைகள் பண்ணுவீங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் நிறைய திட்டமிடுதல், நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் மனதில் அதிகம் தோன்றக்கூடிய நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சற்று சுறுசுறுப்போடு இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களை இன்றைய தினம் முயற்சி செய்து பார்க்க போகிறீங்க. மனதில் ஒரு ஓரமாக சிந்தனை மட்டும் போயிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை கூட இன்றைய தினம் செயல்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படும். ஆரோக்கிய தொந்தரவுகள்லாம் சிலது தலையிட்டாலுமே கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்றைய தினம் அதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களுடைய வேலைகளில் இன்றைய தினம் அதிகம் கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. அதனால் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழிலையும் இருக்கும், வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கான அங்கீகாரம், பாராட்டுக்கள் இதெல்லாம் அதிகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கிய தொந்தரவுகள் எது வந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேலையிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்கிற மாதிரியான சூழல்கள் அமையலாம். இதையெல்லாம் நீங்கள் யோசித்து சிந்தித்து அதன்படி செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அற்புதமான பலனை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். தொழில் ரீதியாக புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது. என்னென்ன விஷயம்லாம் யார் யார்கிட்டேருந்து வரணுமோ கரெக்டாக அதெல்லாம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. வேலை தேடி கொண்டிருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. இது எல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வெற்றிகள் உண்டாகும். இன்றைய தினம் விநாயகரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள். கையில் பணம் தங்கும். பணம் தங்கினாலே தேவைகள் பூர்த்தியாகும். தேவைகள் பூர்த்தியானாலே மனதில் நிம்மதி, சந்தோஷம் அதிகரிக்கும். இப்படி இல்லங்கள்லேயும் சரி உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைய போகுது. தந்தை வழி, தாய் வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் இருக்குது. தாய் வழியில் சொந்தத்தின் மூலமாக இன்னும் உங்களுக்கு கூடுதல் ஆதாயங்கள் ஏற்படும். தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொத்துக்கள் சேரும். நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், அந்த முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சுப செலவுகளாக சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லங்களில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுறது, நடந்து முடிந்த நல்ல விஷயங்களை பற்றி திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி சந்தோஷமாக பேசுறது, இல்லை வரக்கூடிய விஷயங்களை பற்றி ஆலோசனைகள் செய்கிறது, இப்படி எல்லாமே ஒரு சாதகமான விஷயமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்போகுது. பணம் கொடுக்கல் வாங்கல் இதுவுமே உங்களுக்கு நன்மையை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைவான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பேச்சை குறைத்து கொள்ளும் பொழுது இன்னும் ஆதாயம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான தனலாபம் உண்டாகும். இன்றைய தினம் துர்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. பரபரப்பாக போயிட்டு இருந்த நாளெல்லாம் போய் இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு ஓய்வு அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா வேலை பளு சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு நினைத்த மாதிரி விஷயங்கள் திட்டமிட்டபடி முடியறது அப்படிங்கிறதும் இன்றைய தினத்தில் அற்புதமாக இருக்கும். அதனால் கவலைகள் இருக்காது, டென்ஷன்கள் இருக்காது. வேலைக்கு போயிட்டு வரதே அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஏண்டா வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் மாறி இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்ததே அவ்வளோ ஒரு நிறைவை கொடுத்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. மனதில் பாசம் அதிகரிக்கும். வீட்டில் இருக்கவங்களை பற்றி அதிக அக்கறை ஏற்படும். அவங்களுடைய தேவைகள் என்னன்னு கேட்டறிந்து இன்றைய தினத்தில் நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஏற்படும். தசாபுக்தி காலங்கள் நல்லா போயிட்டுருக்குன்னா நிச்சயம் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுது. அதே மாதிரி தாயிடத்தில் பாசம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க செலவுகள் அதிகம் மேற்கொள்ளுவீங்க. இது வேணும், அது வேணும், ரொம்ப நாளாக அதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கோம், இன்னும் முடியல அப்படின்னு இன்றைக்கி அதெல்லாம் போய் வாங்கி அதன் வழியிலலாம் செலவுகள் இன்றைய தினம் அதிகரிக்கும். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல எண்ணங்கள்,
மனதில் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான நாளாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, நிறைய யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். இன்றைய தினத்தில் ஒரு பக்கம் நம்ம உழைப்பென்னமோ நிறைய போடுறோம், ஆதாயம் வரலையேங்கிற கவலை, இன்னொரு பக்கம் வர பணம் கையில் தங்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நிறைய யோசனைகள், கவலைகள் இதெல்லாம் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் உடனே பலிதமாகாது. அதிகம் நீங்கள் மெனக்கிடணும், நிறைய அதற்காக கன்வின்ஸ் பண்ணணும், பேசணும், நிறைய அதிக தடவை நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுக்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றைய தினத்தில் இருக்குது. வருமானம் ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக சில செலவுகள் செய்கிறது, ரொம்ப நாளாக அவங்க கேட்டுட்ருக்க விஷயத்தை வாங்கி கொடுக்கறது போன்ற அமைப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதிக்கணும் அப்படின்ற முயற்சிகளில் ஈடுபடுறவங்களுக்கும் இன்றைய தினம் ஓரளவுக்கு ஒரு சாதகமான நாளாகவே இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஏதோ ஒரு பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பணவரவு, உங்களுடைய லாபமோ, நீங்கள் போட்டு வச்சுருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து திருப்பி வர்றதோ, கடன் திருப்பி வாங்குறதோ, இப்படி எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். ஒரு பணம் அப்படிங்கிறது கையில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதே மாதிரி லாபம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக சில பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இன்றைய தினத்தில் இருக்கணும். எது நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிந்தித்து வாக்குறுதிகள் கொடுப்பது அப்படிங்கிறத பண்ணலாம். இல்லை நம்ம பேசிகிட்டே இருக்கோம், இந்த பேச்சு பின்னாடி சண்டையாக மாறுற மாதிரி இருக்குதுன்னா அந்த இடத்துல மௌனம் சாதிப்பது, இப்படி உங்களுடைய பேச்சுக்களை மௌனமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது இன்னும் ஆதாயங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் நிச்சயம் அதிகம் உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு தடை மட்டுமே இருந்ததேங்கிற கவலையெல்லாம் மாறி இப்போ இந்த விஷயத்துக்கு ஆசைப்படுறேன், இதை பற்றி நம்ம நிறைய பண்ணலாம் அப்படின்லாம் மனதில் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். தடைப்பட்டு நின்ன விஷயங்கள் எல்லாமே எடுத்து நடத்தக்கூடிய சூழல்கள் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் சற்று அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா நன்மைகள் அதிகம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் மகாவிஷ்ணுவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, மனதில் அதிக யோசனை ஓடிக்கொண்டே இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த வேலை செய்கிறது, என்ன பண்ணுறது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, திடீர்னு இந்த வேலை வந்துருச்சு இதை எப்படி முடிக்கிறது, இப்படி எந்த வகையிலும் ஒரு யோசனை மனதில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை திருப்பணும். உங்களுடைய அந்த சிந்தனையிலேருந்து மாறி உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய கவனத்தை திருப்பினால்தான் உங்களுடைய காரியங்கள் தடையின்றி முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. கவலைகள் இருந்தாலும் கவலைகளை மறந்துடுங்க. உங்களுடைய வேலைகள் நம்ம செய்வோம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்தீங்கன்னா அற்புதமான நாளாக இருக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் எடுத்து எப்படி நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ காரியங்கள் அந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிருப்தி நிறைந்த நாளாகவும் இந்த நாள் இருக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு சில இடையூறுகள் உங்களுடைய செயல்பாடுகளில் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம்
துர்க்கையை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, நிறைய தர்ம காரியங்கள், நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஒரு உயர்வான நாளாக நிறைய பேருக்கு அமையும். உங்களுடைய எண்ணங்கள்லேயே தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டீங்க. என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம், எது முயற்சி பண்ணலாம், இப்படி எது உங்களுக்கு நன்மையை வழங்குமோ அந்த மாதிரியான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு பக்கம் வரவும் இருக்குது, இன்னொரு பக்கம் செலவும் இருக்குது. ரெண்டும் சமாளிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத யோசித்து ஒரு மன நிறைவை இந்த தினத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அதிகரிக்கும். இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போகிறது, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுறது, தீர்த்த யாத்திரைகள், நடைபாதையாக போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு மனதில் இருக்கும். நிறைய பேர் செய்வீங்க, இல்லைனா நிறைய அதுக்கான திட்டங்களை இன்றைய தினம் ஆலோசனை செய்வீங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைய போகுது. அதே மாதிரி ஒரு மாற்றம் வேணும், ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சின்ன மாறுதல்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு முயற்சிகள் எந்த விதத்தில் செய்கிறீங்களோ அந்த மாற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பக்தி உணர்வு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இந்த நாள் அமைய போகுது. இன்றைய தினம் பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில் தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.